पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் விபூதி பாதத்துக்கான அவதாரிக்கா இது ஒரு சங்கிரகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சம்மரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நேற்று வரைக்கும் என்ன வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 35வது சூத்திரம் வரைக்கும் வந்திருக்கோம். இந்த தாரண தியான சமாதி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்யமம்னு பேர் வச்சிருக்கு. இந்த தாரண தியான சமாதி வந்து பார்த்தீங்கன்னா சவிகல்ப சமாதி அப்படின்னு நம்ம எதையெல்லாம் 6 சமாதிகள் சொல்கிறோமோ ஏகாகிர சித்தத்தில், அந்த சமாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தரங்கம். அதே வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைகள் பகிரங்கம் அப்படின்னு போட்டுச்சு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதாந்தம் படிக்கிறவங்க யாராவது இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-3 சாதனங்களை சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மசூத்திரத்தில் அழகான இது இருக்குது, சர்வாபேக்ஷாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கர்மயோகத்தையும் உபாசனையையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பகிரங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பரம்பரையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கர்மயோகத்தை பகிரங்கம் அப்படின்னும், உபாசனான்னு சொல்லக்கூடிய நம்ம மனசை ஏகாகிர சித்தம் பண்ணுற எதெல்லாம் இருக்கோ தியானம் முதலியவைகள் அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தரங்கம் சொல்லுவோம். பகிரங்கம் அந்தரங்கம். பிரத்யாசன்னானின்னு அப்படின்னு வார்த்தையை வந்து பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் ஆச்சரியர் யூஸ் பண்ணுறாரு. ரொம்ப க்ளோசஸ்ட் அப்படின்னு மீனிங்கில் சொல்கிறார். அந்த உபாசனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகத்தை பேஸ் பண்ணது, எல்லாமே அஷ்டாங்க யோகம். இந்த சமாதி அடையிறது தான் உபாசனையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கிறது சமாதி. அந்த எந்த ஒரு மனோ பிரம்மேதி உபாசித்த, பிராண பிரம்மேதி உபாசித்த, வாக் பிரம்மேதி உபாசித்த, நாம பிரம்மேதி உபாசித்த அப்படின்னு அநேக உபாயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலம்பன விஷயங்கள் உபனிஷதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய ஆப்ஜெக்ட் அதிலெல்லாம் சமாதி பண்ணும்போது நமக்கு உண்டாகிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சவிகல்ப சமாதிகள் உண்டாகும். இந்த சவிகல்ப சமாதிகள் எல்லாம் எங்கே பூர்த்தி ஆகுதுன்னா சாஸ்மிதா சமாபத்தி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து விட்டோம். 95% சாஸ்மிதா சமாபத்தி வரைக்கும் கொண்டு வந்து விட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரம்பிரசங்கியானம்னு சொல்லக்கூடிய 98% சத்துவ குணம் இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசங்கியான தியானம் அப்படின்னு வேதாந்த கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டது. வந்து பார்த்தீங்கன்னா பிரசங்கியான தியானம் எப்பவுமே ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். பஞ்சதிஷ்டிகாரர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பயன்படுத்துவார். இந்த பிரசங்கியான தியானத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எது கிடைக்கும் அப்படின்னா பரவைராக்கியம் உண்டாகி அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சொரூப பிரதிஷ்டா உண்டாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது அந்தரங்க சாதனம்னு யாராவது கேட்டாங்கன்னா நிர்விகல்ப சமாதிக்கு அந்தரங்க சாதனம் பரவைராக்கியம். கிளியராக சொல்லணும். தியாகா சாந்தி அனந்தரம் 12:12 கீதால வந்து சொல்லும், தியாகத்தினால் சாந்தின்னு சொல்லக்கூடிய மோட்சம் உண்டாகும். தியாகம் எந்த தியாகம் அப்படின்னா பரவைராக்கியம். சரி, பரவைராக்கியம் உண்டாகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே உண்டாகுது? பரம்பிரசங்கியானத்தில் உண்டாகிறது.
அந்த பரம்பிரசங்கியானத்துல உண்டாகிற அந்த அந்நியதாக்கியாத்தின்னு ஒன்று சொல்றோம் பார்த்தீங்களா, அங்க நான் வேற இது வேறன்னு சொல்றமே, இது வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதிக்கு பகிரங்கம். நிர்விகல்ப சமாதிக்கு பகிரங்கம் அந்நியதாக்கியாத்தி. அந்தரங்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரவைராக்கியம். அப்படியே வேதாந்தத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொரூபானுபூதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்கம் அப்படின்னா நேத்தின்னு பண்ணக்கூடிய மனனம் பகிரங்கம். அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் தான் 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 தான்ல நிற்கிறதுக்கு எது இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தரங்கம் சொல்றோம். நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்தியம் தியான யோக பருவ வைராக்கியம் சமுபாசிரிதகன்னு 1852 சொல்லும் பகவத்கீதையில. நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம தியானத்திலேயே நிற்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தையும் சொல்லும், நித்தியம் வைராக்கியம் அப்படின்னு. அப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரமும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுரூபானுபூதியை பற்றி சொல்லக்கூடிய வேதாந்த கிரந்தங்களும் ஒரே மாதிரி தான் டிராவல் பண்ணுறது. இதில் வந்து கட்டோபனிஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்திரம் இருக்கு. 3:13 மூணாவது வள்ளி 13வது மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் லய பிரக்கிரியாக்கு. எச்சேது வாங் மனசி பிராஜ்ஞக ததியச்சேத் ஞான ஆத்மனி ஞானாத்மனி மகதி நியச்சேத் ததியச்சே சாந்த ஆத்மனி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. லய பிரக்கிரியாவுக்கு முக்கியமான மந்திரம். அது சொல்லுது என்னன்னா, புத்திசாலியா இருக்கிறவன் பிராஜ்ஞன், நல்லா படிச்சு சிரவண மனனம் பண்ணவன் என்ன பண்ணணும் அப்படின்னா எச்சேது வாங் மனசி, மனசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாக்கை வந்து பாத்தீங்கன்னா லயம் செய்யட்டும். வாக்குன்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். வாக்குன்றது உபலட்சணம். எல்லா இந்திரியங்களையும் அதுக்கு கோஆர்டினேட்டரா இருக்கக்கூடிய காரண தத்துவமா இருக்கிற மனசுல லயம் பண்ணட்டும். அப்போ அதுக்கு முந்தின ஒரு ஸ்டெப் நம்ம போட்டுக்கணும். என்னன்னா விஷயங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா இந்திரியங்கள்ல லயம் செய்யட்டும். விஷயங்களை இந்திரியங்கள்ல லயம் பண்ணட்டும். இந்திரியத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், மனசுல லயம் பண்ணட்டும். அந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா ததியச்சேது ஞான ஆத்மனி, அந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா ஞானம்னு சொல்லக்கூடிய ஞானாத்மான்னு சொல்லக்கூடிய புத்தியில் லயம் செய்யட்டும். அந்த புத்தியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஞானாத்மனி மகதி நியச்சேத், அந்த புத்தியை வந்து பாத்தீங்கன்னா மகத்தத்துவம் சொல்லக்கூடிய பிராணனிடத்துல லயம் செய்யட்டும். அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா ததியச்சே சாந்த ஆத்மனி, அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் லயம் செஞ்சு அவன் பிரம்மமாய் இருக்கட்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லய பிரக்கிரியா. காரியத்தை காரணத்தில் லயம் செய்தல். அப்படி போயிட்டே போனோம் அப்படின்னா சூக்ஷ்மம் சூக்ஷ்மம் சூக்ஷ்மம்னு அந்த தாரதமியத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வரிசையா வந்து பாத்தீங்கன்னா அது முன்னாடி இருக்கிறத பின்னாடி இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா லயம் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா சொரூபானுபூதி ஒருத்தருக்கு உண்டாகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருக்கோம், வேற டெர்மினாலஜில பார்த்துருக்கோம். அதனால்தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன சமாதி, ஸ்தூலமா இல்ல சவிதர்க்கமா நிர்விதர்க்கமா சவிச்சாரமா நிர்விச்சாரமா எது எது எங்கெங்க நடக்குது அப்படின்னு இதெல்லாம் நம்ம வந்து வந்திருக்கோம். பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்போ 98% சத்துவகுணம் வருதோ பரம்பிரசங்கியானம் வருதோ அப்பதான் ஹிருதயே சம்பித்துன்னு 34வது சூத்திரத்துல சொல்லப்பட்டது அப்பதான் சம்பவிக்கும். ஹிருதயத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம விசிபிள் பண்ண முடியும். ஹார்த வித்யா அப்படின்னு உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இருக்கு. அந்த ஹார்த வித்யால வந்து பாத்தீங்கன்னா தது அன்வேஷ்டவ்யம் ததேவ விஜிக்ஞாசித்தவ்யம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஹிருதயம் இந்த ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா பிரம்மபுரம். இந்த ஹிருதயத்துக்கு பேரு பிரம்மபுரம்னு பேரு. இந்த ஹிருதயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா ஹிருதயம் தகரம் ஆகாசம், புண்டரீகம் தகரம் ஆகாசம். ஒரு சின்ன தொலை வந்து பாத்தீங்கன்னா சாமை அரிசி அளவுக்கு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கு. அந்த ஹோல்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மமானது இருக்கு. அதை வந்து தேடி கண்டடைய வேண்டும் அப்படின்னு ஹார்த வித்யா சொல்லுது. அப்ப முதல்ல ஹார்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணாலும் கூட வாஸ்தவத்துல நமக்கு விசிபிள் ஆகணுமே. இந்த விசிபிள் ஆகிறது எங்க அப்படின்னா 98% சத்துவகுணம் வரும்போது தான் நீங்க ஹிருதயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மூல காரணம். அது அந்த இடத்துக்கு நீங்க போறீங்க. அங்க சம்யமம் ஹிருதயத்தை ஸ்தூல ஹிருதயம் அப்படின்னு பேரு. ஸ்தூல ஹிருதயத்தை நல்லா வந்து தாரணை பண்றது மூலமா சித்தத்தை பத்தின ஐடியா ஃபுல்லா கிடைச்சிரும் உங்களுக்கு. ஏன்னா ஹிருதயம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜடம், அதே சேத்தன தன்மையா சொல்லும் போது சித்தம்னு பேர், அதுக்கு பேர். அப்ப அந்த ஹிருதயத்தை பத்தின ஃபுல் விஷன் வந்து பாத்தீங்கன்னா அதை சம்யமம் பண்றதுனால நமக்கு கிடைத்து விடும் அப்படின்னு 34 சொல்லுச்சு.
35வது சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக போகுது. அந்த ஹிருதயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது, மொத்தம் 5 லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். முதல் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படின்ற ஒரு ஒரு அகண்டமானது ஒரு விருத்தி போயிட்டே இருக்கு. நான் அது விருத்தி இல்லை, வெறும் இருப்பு, அதான் எக்ஸிஸ்டன்ஸ், அதான் சாமானியம், ஸ்கிரீன் மாதிரி. அதுக்கு மேலே வந்து 2வது லேயராக எது இருக்குது அப்படின்னா நான் ஒன்றையும் அறியவில்லை அப்படின்ற அவித்யா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயராக போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எது அனாதி, அதுவும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தம். அது அனாதியாக இருந்தாலும் கூட பிரம்மஜானம் எப்போ உண்டாகுதோ அப்போ வந்து அது இல்லாமல் போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 2வது லேயர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது லேயர். இந்த ரெண்டும் இணைஞ்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா மகத்துன்னு சொல்லக்கூடிய பிராண தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா சதா பிராணன் போயிட்டே இருக்கு, ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டு இருக்கு, அனவரதமாக. இங்கே ஒரு கோயில் இருக்குது, என்னைக்காவது திருவண்ணாமலைக்கு யாராவது வந்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்தீங்கன்னா பாருங்கள், அனவரத தாண்டவேஸ்வரர்னு பேர். அனவரத தாண்டவேஸ்வர் புஷ்கலாமா. நீங்கள் அடுத்த முறை வந்தீங்கன்னா திருவிக்கிரமசாமி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்குது, நான் அன்னைக்கு சொல்லலை, அடுத்த முறை வந்தீங்கன்னா போங்க. அனவரத தாண்டவேஸ்வரர்னு பேர் பாருங்க. அனவரதம் தாண்டவம் பண்றது யாரு? நம்ம தேகத்துல பிராணன் தான். பிராணன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனவரதம்னா ஒரு ரெஸ்ட் கூட எடுக்காம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாண்டவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த தேகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணன். 3வது லேயர் இது. இங்கேருந்து 10 கிலோமீட்டர்லேயே இருக்கு. நான் போகும்போது அடுத்த முறை நீங்கள் போகும்போது நான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்த முறை வந்தால் திருக்கோவிலூர் போவீங்கல்ல, திருக்கோவிலூர் போகும்போது பாதையிலேயே இருக்கு. ஆமாம், முன்னாடி இங்கேருந்து 10 கிலோமீட்டர்லேயே இருக்குது. ரொம்ப அற்புதமான கோயில், பார்த்துட்டு போகலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது லேயர் பிராணன். 3வது லேயருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது லேயர் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பிராணன் தூக்கம். 3 லேயரும் தூக்கத்தில் இருக்கிறது, டீப் ஸ்லீப்பில் இருக்கும். 3 வேக்கப் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா புத்தியாக பரிணமிக்குது. புத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசா பரிணமிக்குது. மொத்தம் எத்தனை ஐட்டம்? மனசு புத்தி 2 ஐட்டம் வந்துருச்சு. மொத்தம் 5 லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிருதயத்தில் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து அந்த ஹிருதயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சம்யமம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய மனஸ் தத்துவம், புத்தி தத்துவம், பிராண தத்துவம், இது எல்லாம் விசிபிள் ஆகிடும் உங்களுக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அவித்யாவும் தெரியுமா? அதான் சித்தம். சித்தம் தான் அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ். அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ் சித்தம். அப்போ சித்தத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாவே மனசை பார்த்துருவீங்க, புத்தியை பார்த்துருவீங்கனாவே சித்தம்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் 35வது சூத்திரம் சொல்லுது, இன்னும் அட்வான்ஸாக போகுது. முன்ன ஹிருதயம்ன்றது ஜட தத்துவம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து 35வது சூத்திரத்தில் சொல்லுது, சத்வ புருஷயோர் அத்தியந்த சங்கீரணயோகோ பிரத்யய அபிஷேஷோ போகா பரார்த்தத்வாத் ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம். அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சித்தத்தை விசிபிள் பண்ண மாத்திரத்தில் என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா தான் விசிபிள் பார்க்கிறவன் திரஷ்டா, நான் புருஷன் சைத்தன்யம், எனக்கு அந்நியமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தம் எனக்கு அந்நியமாக இருக்கு, அது வந்து ஜடம், அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மாயாமயம் அவித்யாமயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு சத்துவ. அப்போ என்ன அர்த்தம்? சத்துவனா புத்தி சத்துவம்னு சொல்லுவோம். சித்தத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவன்னு பேர். அந்த சத்துவமும் புருஷயோகோ புருஷனும் திருஷ்யம் திரஷ்டா. திருஷ்யம்ன்றது சத்துவம், புருஷன் அப்படின்றவன் திரஷ்டா. இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அத்தியந்த அசங்கீரணயோகோ. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று கூடவே கூடாதவைகள். சங்கீரண யோகோ அப்படின்னா சங்கீரணம்னா கலக்கிறது, அசங்கீரண யோகோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று கலக்கவே முடியாது. தண்ணியும் எண்ணெயும் போல திரஷ்டாவும் திருஷ்யமும் எந்த காலத்திலையும் ஒன்று கலக்கவே கலக்காது. பாஷ்யத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். என்ன பண்ணியிருக்கார்? திரஷ்டா திரஷ்டா ஏவ திருஷ்யம் திருஷ்யம் ஏவ சதா. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரஜன் தான், க்ஷேத்திரம் தான். இந்த க்ஷேத்திரஜனை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்து வச்சோம் பாருங்க. க்ஷேத்திரஜ சயோகோ என்ன அப்படின்னா சம்சார ஹேத்து. இதுதான் சம்சாரம். இதுதான் இங்க சொல்லுது, ஒன்று கலக்கவே முடியாதது. ஆனா பிரத்யய அவிசேஷோ போகா. பிரத்யயம் அப்படின்னா நாலேஜ், அறிவு. இப்ப நம்மள்கிட்ட தான் இருக்கிற நாலேஜ் என்ன இருக்கு அப்படின்னா திருஷ்யமா இருக்கிற இந்த க்ஷேத்திரத்தை, இந்த தேகத்தை
இந்த தேகம், இந்திரியம், மனசு, புத்தி, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படின்னு திருஷ்யத்தை எல்லாத்தையும் திரஷ்டாவோட என்ன பண்ணிட்டோம், சேர்த்துட்டோம். இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா அத்தியாசம்னு பேரு. அதுக்கப்புறம் அத்தியாரோபம்னு பேர். 2 காரியம் பார்த்தீங்கன்னா நடந்துரும். அஜ்ஞானத்துக்கு பேர் அத்தியாசம்னு பேரு. அந்த அத்தியாசன்ற அஜ்ஞானத்தினால பார்த்தீங்கன்னா இருட்டு. அத்தியாசம் ரொம்ப யோசிக்காதீங்க, இருட்டு. அந்த இருட்டுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், நானையும் திரஷ்டாவா இருக்கிற நானையும் திருஷ்யமா இருக்கிற இந்த தேகாதிகளையும் என்ன பண்ணிட்டோம், ஒன்றுன்னு நினைச்சிட்டோம். பார்த்தீங்களா? இந்த ஒன்னா நினைக்கிறதுக்கு பேர் தான் பிரத்யய அவிசேஷோ அப்படின்னு பேர். விசேஷம் அப்படின்னா இது வேற, நான் வேற அப்படின்னா விசேஷம் ஸ்பெஷல் இருக்கு. இதுல வேற ஸ்பெஷல், இதுக்கு வேற ஸ்பெஷல். அவிசேஷம் அப்படின்னா 2 சாமானியம்னு அர்த்தம். 2 ஒன்றுன்னு நினைக்கக்கூடிய அறிவு இருக்கு பாருங்க. திரஷ்டாதிருஷ்யம்னு பிரிச்சு அறியாம இந்த 2 ஒன்றுன்னு நம்ம நினைக்கிறோமே, அந்த நினைக்கிறதுனால என்ன ஆகுது, அப்ப தலைக்கு வலிக்கிறதெல்லாம் எனக்கு வலிக்குது. மனசுக்கு என்னெல்லாம் சம்பவிக்குதோ, நான் மனசு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கேன் அப்படின்னா மனசு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறத நான் டிஸ்டர்பன்ஸா இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த தேகத்துக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்ததான் நினைக்கிறேன். புத்திக்கு தெரிஞ்சது தெரியாது எல்லாத்தையும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்னு நான் ஸ்வீகாரம் பண்றேன். அப்ப இந்த திருஷ்யத்துல இருக்கிறது எல்லாம் திரஷ்டாக்கு ஏன் வருது அப்படின்னா இந்த 2த்தையும் ஒன்னா பார்க்கிற அஜ்ஞானம். அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா போகமானது ஜீவர்களுக்கு சம்பவிக்குது. போகம் எங்க அப்படின்னா இந்த 2த்தையும் பாத்தீங்கன்னா சேர்த்து வைக்கிறதுனால. போகம் தான் பாத்தீங்கன்னா சம்சாரம்னு பேர். சுகதுக்க மோகம் தான் பாத்தீங்கன்னா சம்சாரம். அதுதான் பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல சொல்லும் போது என்னது திரஷ்டு திருஷ்யோகோ சயோகோ ஹேய ஹேத்து. இந்த சம்சாரத்துக்கு காரணம் எது அப்படின்னா இந்த திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் ஒன்னா நம்ம பார்க்கிற அறிவு தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுவான், 98% வந்தோடனே இது வரைக்கும் நமக்கு இது செப்பரேட்டா தெரிய மாட்டேங்குது. இந்த சித்தம் பாத்தீங்கன்னா நமக்கு செப்பரேட்டா தெரியல. அதனால்தான் நம்ம என்ன பண்றோம், அந்த அளவுக்கு விவேக ஞானம் நமக்கு இல்லை. விவேகம் ஞானம் சத்துவகுணம் இல்லை. நம்ம என்ன ரொம்ப எருமாடு மாதிரி இருக்கோம். அந்த எருமாடு மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்தூல தேகத்திலேயே நம்ம மாட்டிட்டு இருக்கோம். அதுக்கு மேல நமக்கு விவேகம் பண்ண முடியல. ஸ்தூல தேகத்தை இது வேற நான் வேறன்னு பண்ண முடியல நம்மளால. ரொம்ப பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ்டா இருக்கும். நம்ம என்ன காரணம்னா அஜ்ஞானம். இந்த 98% சத்துவகுணம் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா சித்தத்தை விசிபிள் பண்றான். கூடவே விவேக கியாத்தின்னு சொல்லக்கூடிய பரம வைராகி விவேகமானது உண்டாகுது. விவேக கியாத்தி உண்டாகுது. விவேக கியாத்தி வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது, ஆஹா இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு சம்சாரத்துக்கு காரணம் அப்படின்னு குருநாதர் சொல்லி கொடுத்திருப்பார். அப்ப அதை பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த சித்தத்தை பார்க்க ஆரம்பிச்சோன்னா இது இந்த சித்தம் என்ன பண்ணுது அப்படின்னா தனக்காக ஒன்றும் பண்ணிக்கிறது இல்லை. இந்த சித்தம் அம்மா மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா மற்றவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு தான் சாப்பிடாம கூட இருந்துப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாயா, இந்த அவித்யா என்ன பண்ணுது அப்படின்னா புருஷனுக்காகவே எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சுக துக்க மோகங்களை கொடுக்கிறது. பரார்த்தம் அப்படின்னு பேர். சங்காத பரார்த்தத்வாத் ஒரு நியமம் இருக்கு. இந்த சத்வரஜஸ்தமஸ்ன்னு சொல்லக்கூடியது 24 தத்துவங்களோடு கூடியது. இந்த 24 தத்துவங்களும் ஒன்று கூடி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுது, புருஷனுக்கு சுகத்தையும் துக்கத்தையும் போகத்தையும் கொடுக்கறது. அதனால அந்த அவித்யாக்கு பேரு பரார்த்தம் அப்படின்னு பேர். பரார்த்தம்னா சுவார்த்தம் இல்லை, தனக்காக பண்ணிக்கிறது இல்லை, புருஷனுக்காகவே பாத்தீங்கன்னா காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால இது தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பாத்தீங்கன்னா சுகதுக்க மோகத்தை கொடுக்கறது அப்படின்னு அதுல வைராக்கியம் அவனுக்கு என்ன பண்ணுது, உண்டாகுது. விவேகத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வைராக்கியம் வருது. அந்த வைராக்கியத்துக்கு பேர் தான் பரவைராக்கியம் அப்படின்னு பேர். அந்த பரவைராக்கியம் வந்த மாத்திரத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா தன்னிடத்துல அவனுக்கு என்ன ஆகுதுன்னா வெளியில அந்த சித்தத்தை அந்நியதா கியாத்தி பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுல போர் அடிச்சு வைராக்கியம் வந்த மாத்திரத்துல அவன் என்ன பண்றான், தன்னையே தான் பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த தன்னையே தான் பார்க்கறதுக்கு பேரு சுவார்த்த சம்யமம் அப்படின்னு பேரு. தன்னையே தான் பார்க்கறது முதல்ல மெதுவா தாரண தியான சமாதியா மெதுவா பரிணமிக்க ஆரம்பிக்கும். இந்த தன்னையே பார்க்கறது தொடர்ந்து தன்னிடத்திலேயே தொடர்ந்து தியானிக்கிறது, தன்னையே பாத்தீங்கன்னா சமாதி பண்றது. இது மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த தான் அப்படின்றது எப்படிப்பட்டது அப்படின்னா நிர்குண நிராகாரம் தான்.
அப்போ அந்த சமாதி என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்டில் பண்ணால் சவிகல்ப சமாதி. அதே சமாதி வந்து பார்த்தீங்கன்னா நிர்குண நிராகாரமாக இருக்கிற ஆத்ம தத்துவத்தில் நடக்கும்போது அங்கே எந்த ஒரு ஃபார்மும் இல்லை, எந்த ரூபமும் இல்லை, எந்த குணமும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ வெறும் சைத்தன்ய மாத்திரம். திரஷ்டா திருஷி மாத்திரா. திரஷ்டா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சைத்தன்ய மாத்திரம். அப்போ சைத்தன்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற சமாதி என்ன சமாதியோ அதுக்கு பேர் நிர்விகல்பக சமாதி அப்படின்னு பேர். அந்த நிர்விகல்ப சமாதி வந்து நடக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வார்த்த சம்யமாத். ஸ்வார்த்த சம்யமம்னா தன்னிடத்திலேயே தான் சம்யமம் செய்வதனால் புருஷ ஞானம் பவதி. புருஷ ஞானம்னா ஆத்ம ஞானம்னு பேரு. புருஷனா ஆத்மா. ஆத்மாவை பற்றின ஞானம் இவனுக்கு உண்டாகுது. அதுக்கு பேர் சமாதின்னு பேர். நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பேர். அதனால தான் வந்து சொல்கிறோம் கடைசி தாட்டு சரம விருத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடைசி தாட்டு எதுன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அந்நியதாக்கியாத்தி. இது வேற நான் வேறன்னு சொல்லக்கூடியது. இந்த சித்தத்தை நான் வேற அப்படின்னு ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா அதுதான் அந்நியதாக்கியாத்தி. அதுதான் வேதாந்தத்திலையும் யோகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா சரம விருத்தி அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வந்து என்னம்மா இல்லை அல்ல அகண்டாக்கார விருத்தி பிரம்மம் தான். அங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விற்த்தின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகண்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அகண்டம் இது அப்படின்னா அன்லிமிட்டாக இருக்கிறது, தேசகால வஸ்து சூன்யமாக அகண்டமாக இருக்கிறது பிரம்மம் மட்டும். பிரம்மத்தில் நிற்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அகண்டம்னு பேர், அகண்டாக்கார விருத்தி. அகண்டாக்கார விருத்தியை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ப்ராசஸில் இருக்கும்போது அகண்டாக்கார விருத்தி. எஸ்டாப்ளிஷ் ஆனோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இது. அந்த அகண்டாக்கார விருத்தியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ இவன் இந்த நிரோத இந்த என்ன பரிணாமம் நடக்கும், இங்கே நிரோத பரிணாமம் நடக்குது இல்லை, அந்த நிரோத பரிணாமத்துக்கு பேர் தான் அகண்டாக்கார விருத்தின்னு பேர். அந்த நிரோத சம்ஸ்காரம்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சம்ஸ்காரம் நிரோதம் ஆகிட்டு இமீடியட்டாக அகண்டம் ஆகிடுமானா ஆகாது. மெதுவாக இன்க்ரீஸ் ஆகும் நான் சொல்லியிருக்கேன். அந்த இன்க்ரீஸ் ஆகி 100% ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொரூப பிரதிஷ்டா உண்டாயிடும் உங்களுக்கு. இப்போ அந்த அகண்டாக்காரம் விருத்தியை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது விருத்தி இல்லை, சாமானிய விருத்தி மாதிரி விருத்தி இல்லை. ஏன்னா அது அகண்டாக்காரத்தில் வந்து நாமம் இல்லை, ரூபம் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால நம்ம சொல்லுவோம்ல, கண்ணாடியை வந்து சூரியனை நோக்கி திருப்பினீங்கன்னா என்ன இருக்கும், இப்போ கண்ணாடியை தூக்கி சூரியன்லேருந்து வெளிச்சத்தை வாங்கி அந்த கண்ணாடியை வந்து செவுத்து வழியாக திருப்பினீங்கன்னா செவுத்தில் படும். செவுத்தில் படும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இருட்டு அறை பக்கம் திருப்பினீங்கன்னா இருட்டில் இருக்கிறதெல்லாம் தெரியும். அதே கண்ணாடியை தூக்கி எங்கேருந்து லைட்டு வந்துச்சோ, பிரகாசம் வந்துச்சோ அங்கேயே சூரியனை நோக்கி திருப்பினீங்கன்னா அப்போ வந்து நான் கேட்குறேன், அந்த பிரதிபிம்பம் உண்டாயிருக்குமா உண்டாயிருக்காது? கண்ணாடியும் நேச்சர் தானே, பிரதிபிம்பம் உண்டாகும்ல. அப்போ சூரியனோட பிரகாசம் கண்ணாடியில் பட்டு அது திரும்ப எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சூரியனை நோக்கியே போகும்போது அது அகண்டமாக ஆகுது. அதே கண்ணாடியை இந்த பக்கம் லோகத்து பக்கம் திருப்பணும் அப்படின்னா வஸ்துக்கள் அநேகமாக இருக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டம் பட்டம் மட்டம்னு அநேக விற்த்திகளாக மாறும். பார்க்குற வஸ்துவாக நிறைய இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸை நோக்கி திருப்பினீங்கன்னா அங்கே ஒன்றே ஒன்று தான் சோர்ஸ். தேசகால வஸ்து, தேசம் இல்லை, காலம் இல்லை, வஸ்து இல்லை, வெறும் அகண்டமான பிரம்மம் இருக்குது. அந்த பிரம்மத்தை நோக்கி திரும்புகிற இந்த விற்த்திக்கு தான் அகண்டாக்கார விற்த்தின்னு பேர். அது வந்து சாமானிய விற்த்தி இல்லை. அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரம விற்த்தின்னு அதை நம்ம சொல்ல மாட்டோம். சரம விற்த்தி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேத்தி தான் சரம விற்த்தி. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பரிணாமம் இருக்குது. என்ன பரிணாமம்? நிரோத பரிணாமம் இருக்குது. மேலே எறுங்க கீழே இறங்குங்க, மேலே எறுங்க கீழே இறங்குங்க, மெதுவாக எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது பிரம்ம நிஷ்டை அப்படின்னு பேர். அதுலேயே அனுபூதி ஆகிறது அப்படின்னு பேர். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி, நிரோத அவஸ்தா அப்படின்னு பேர். கீதாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6:20 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். எத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. 6:20. அந்த 6:20 தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை உபரமதே சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ 100% வந்து பார்த்தீங்கன்னா உபரதியை அடைகிறதோ, ஷட் டவுன் ஆகுதோ, என்ன அவஸ்தா அது? நிருத்த பூமி அப்படின்னு 6வது பூமியோட பேர் நிருத்த பூமி. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யோக சேவையினால எப்போ இந்த சித்தம் நிரோதத்தை அடையுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னிடத்திலேயே தன்னை அவன் பார்க்கிறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடியும் உங்களுக்கு. அப்போ புருஷ ஞானம் 35வது சூத்திரத்தில் சொல்லியாச்சு உண்டாகுதுன்னு. சரி, இந்த 35வது சூத்திரம் உண்டானதுக்கு பிறகு
ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் சொல்றாருன்னு பார்ப்போம். ததக 36வது சூத்திரம் இன்னைக்கு பாட்டம். ததக பிராத்திப ஸ்ராவண வேதன ஆதர்ஷ ஆஸ்வாத வார்த்தா ஜாயந்தே. ததக பிராத்திப ஸ்ராவண வேதன ஆதர்ஷ ஆஸ்வாத வார்த்தா ஜாயந்தே. அந்த புருஷ ஞானத்தினால என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷ ஞானத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பிராத்திப ஞானம் அப்படின்ற ஒரு ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும். பிராத்திப ஞானம் எத்தனை % சொல்லியிருக்கோம்? 96-97%. ஆமா. அப்போ இங்க திரும்ப ஆமா. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தத்தகன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புருஷ ஞானத்தினால அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராத்திபாத் சூக்ஷ்ம வியவஹித விப்ரகிருஷ்ட அதீத அநாகத ஞானம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிராத்திபத்திலிருந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தத்தக பிராத்திப அந்த தத்தக இந்த உங்க தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த புருஷ ஞானத்தினால் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புருஷ ஞானத்தினால் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா தத்தக பிராத்திபக இல்லைன்னா பிராத்திபாத் அப்படின்னு மாற்றணும். தத்தக அந்த பிராத்திப ஞானத்திலிருந்துன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புருஷ ஞானத்தை எடுத்துருங்க, அந்த புருஷ ஞானத்தினால்ன்றதை எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த பிராத்திப ஞானத்தினால் அப்படின்னு போட்டுங்க. அந்த அப்படியே இருக்கட்டும். தத்தகன்றதுக்கு அர்த்தம் அந்த. புருஷ ஞானத்துக்கு பற்றிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே அதை அடிச்சிருங்க. அடிச்சுட்டு பிராத்திப ஞானத்தினால், ஞானத்திலிருந்து. அப்போ இதை இப்போ என்ன ஆயிடுச்சு, புருஷ ஞானம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போயாச்சு. அதை முடிச்சிருங்க. 35வது சூத்திரத்தோட கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 96-97% சத்துவகுணம் இருக்கும்போது உண்டாகிற ஞானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராத்திப ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகுது. அந்த பிராத்திப ஞானம் அப்படின்னா என்ன சுவாமின்னு யாராவது கேட்டாங்கன்னா, திவ்ய ஸ்ரவணம், திவ்யமான சப்தங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யமான லோகங்கள், சொர்க்கத்திலேயோ ஜன ஸ்வ மக ஜன தப சத்தியம் சொல்லக்கூடிய 4 லோகங்களும் தேவலோகங்கள்னு பேர். இந்த 4 லோகங்கள்லையும் பேசக்கூடிய திவ்யமான சித்தகணங்கள், தேவர்கள், இவங்கெல்லாம் வாசம் பண்றாங்க. அந்த அவங்க பேசக்கூடிய சப்தங்கள் எல்லாத்தையும் நீங்க இங்க இருந்துகிட்டே கேட்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். ஏன்? 96-97% சத்துவகுணம். அதுக்கப்புறம் வேதனை அப்படின்னா ஸ்பர்ஷத்தை அறிதல், தொடு உணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க இங்க. திவ்யமான புருஷர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட நம்ம பக்கத்துலேயே இருந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளை கிராஸ் பண்ணி போவாங்க. லைட்டாக டச் பண்ண மாதிரி வந்து ஸ்பர்ஷங்களை உணர முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யமான ஸ்மெல்லாக இருக்கும். திவ்யமான ஆதர்ஷ அப்படின்னா திவ்யமான ரூபங்களை பார்க்கறது. அதுக்கப்புறம் ஆஸ்வாதம் அப்படின்னா திவ்ய, இந்த நாக்குக்கு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யமாக வரும். இப்போ நீங்கள் ஓங்கார அபியாசத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னாவே கொஞ்ச காலம் நல்லா தீவிரமாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நாக்கில் வந்து ஒரு இனிப்பு சுவை, அமிர்த சுவை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும். எதுவுமே இல்லாமல் நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு இனிக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்வாதம், திவ்யமானது. வார்த்தா அப்படின்னா அதான் திவ்யமான கந்தம். வார்த்தான்றதுக்கு அர்த்தம் திவ்யமான ஸ்மெல். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய திவ்யமான ஸ்மெல், கோயிலுக்குள்ளார இருக்கிற திவ்யமான ஸ்மெல், சுவாமி பக்கத்தில் என்ன வாசனை இருக்குமோ அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். தேவதைகள் வந்து போகிறதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயந்தே. இப்போ இங்கேயும் இருக்காங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன்ல, எனக்கு யாராவது இங்கே ஏதாவது கொஞ்சம் அமானுஷ்யமாக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா என் காது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சுறுன்னு. இப்போ கூட அப்படிதான். இப்போ கூட எங்கேயாவது நான் போனேன்னா, எங்கேயாவது அன்னைக்கு ஒரு என்ன பண்ண, குளத்து பக்கம் போனேன் நான். கிரிவல பாதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போனேன். போயிட்டு அங்கே ஒரு குளம் இருந்துச்சு. நான் உட்காந்துட்டு மீன்லாம் இருக்கான்னு உட்காந்து படிக்கட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். லைட்டாக சுறுன்னு இருந்துச்சு. இதில் இந்த சோனா நதி பக்கத்தில் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போதே சுறுன்னு நினச்சி உடனே நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, சம்திங் ஏதோ இங்கே நம்மளை சுற்றி அமானுஷ்யமானது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் இருக்காங்க, சாதுக்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க. தேவதைகளோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இது வந்திருக்கு அது வந்திருக்கு அப்படின்னா பேர்லாம் சொல்லுவாங்க, இது வந்திருக்கு அப்படின்னு ஸ்மெல் பார்த்து.
இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து தேவதைகளுக்கு இருக்க ஸ்மெல் இருக்கு. சில பேருக்குலாம் ரூபமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரூபங்களே தெரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராத்திப தரிசனத்தில் உண்டாகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் உண்டாகும். ஆனால் சில சில சித்திகள்லாம் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா மந்திர சித்தி ஏதாவது பண்ணி வைக்கிறது, இது மாதிரி பண்ணும்போது ஏதாவது 1-2 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காது சிறு சிறுன்னு இருக்கு அப்படின்னா இதான் சிம்டம்ஸ். எங்கே போனாலும் அந்த இடத்துல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் இம்மிடியேட்டாக கண்டுபிடிச்சிருவேன். இந்த காது வந்து துடிக்கிறது, அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும், அந்த காதோட நுனி. ஓகே, இது இங்கே இது இருக்குது அப்படின்னு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் இருக்கும். ஆனால் பிராத்திப தரிசனத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாம் 5 இந்திரியங்களோட விஷயங்களும் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும். ஜாயந்தே அப்படின்னு பேர். பிராத்திப தரிசனத்தினால, பிராத்திப ஞானத்தினால இந்திரியங்களோட திவ்யமான விஷயங்கள் எல்லாம் உண்டாகின்றது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் சரி, ஏன் புருஷ ஞானத்தையும் அடிக்க சொன்னேன்? புருஷ ஞானம் எங்க உண்டாகுது? நிர்விகல்ப சமாதி. அதுக்கப்புறம் இந்த பரம்பிரசங்கியானத்தில் என்ன உண்டாகும்னு பார்த்துருக்கோம். நம்ம பரம்பிரசங்கியானத்தில் என்னெல்லாம் உண்டாகும்? விஷோகா நாம, அதுக்கு பேர் விஷோகான்ற சித்தி. அதுக்கப்புறம் தாரகம், தாரகத்துக்கு அப்புறம் வேற தாரகம்ன்ற ஞானம் எந்த மாதிரியானது? தாரக ஞானம் அப்படின்னா விகரண பாவம். விகரண பாவம், ஆமா, விகரண பாவம். கரணம் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் அறிதல். இங்க பிராத்திப தரிசனத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை இருந்துகிட்டு நீங்க அறிவீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்துல இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாத விகரண பாவம் உண்டாகும். அதுதான் தாரக ஞானம். சர்வ ஞாத்திருத்துவம் ச அப்படின்னு வந்திருக்கும். பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். இதான் டிஃபரன்ஸ். இதுக்கப்புறம் 37வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, இதுவரைக்கும் நம்ம என்னெல்லாம் சித்திகள் பார்த்தோமோ இந்த சித்திகள் பக்கம் நாங்கள் அதான் சொல்லுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு என் கூட இருந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தர் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க. 3ஆம் கிளாஸில் சில பேர் ட்ராப் அவுட், 4ஆம் கிளாஸில் சில பேர், 5ஆம் கிளாஸில் ட்ராப் அவுட், 6ஆம் கிளாஸில், 7ஆம் கிளாஸில், 8ஆம் கிளாஸில் நிறைய பேர் ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் 10ஆம் கிளாஸ் வந்தோடனே ட்ராப் அவுட் நிறைய பேர். அதுக்கப்புறம் 12th வந்தோடனே ட்ராப் அவுட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரிலேயே நிறைய பேர் ட்ராப் அவுட்டு. மாஸ்டர்ஸ் போகிறது ரொம்ப கம்மி. இது மாதிரி ஒவ்வொருத்தராக ட்ராப் அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி இந்த மார்க்கத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே கிடைக்கிற அல்பமான சித்திகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே நின்றுவாங்க. இன்னும் போகணும்ப்பா, ரொம்ப தூரம் போகணும்ப்பா அப்படின்னா, நான் இங்கே எனக்கு இதே கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதே போதும் எனக்கு அப்படின்னு எதையாவது ஒரு சித்தியை பிடிச்சிக்கிறேன். நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு ட்ராவலிங் அனுபவத்தை சொல்லியிருக்கேன். என்னென்னு, எந்த ஒரு இடத்துல இருந்து ட்ராவலிங் பண்ணாலும், அதனால தான் நான் யார் என்ன சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஆன்சர் சொல்ல மாட்டேன். நம்ம குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது எனக்கு இந்த மாதிரி அனுபவம், அந்த மாதிரி அனுபவம், எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், உதாசீனப்படுத்துவேன். யாருக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேன். அரக்கத்தனமாக நடந்துப்பேன் நான். சில சமயம் என்கிட்ட யாராவது பேசுனாங்கன்னா போட்டு 4 அடி அடிச்சு விட்றது, போனால் போட்டோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ராவல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறீங்க அப்படின்னா மெதுவாக எல்லா விஷயமும் வரும். ஒரு 25 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிட்டி, சென்னை சிட்டியை கிராஸ் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னோ இருக்கும். ஒரே பேட் ஸ்மெல் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவொற்றியூர், எண்ணூர் அப்படின்னு ஒவ்வொன்றா போகும். ஒரே திறந்தீங்கன்னா பேட் ஸ்மெல்லாக இருக்கும் 2 பக்கமும், ட்ராக்குக்கு 2 பக்கமும். அதுக்கப்புறம் மெதுவாக போனீங்கன்னா கடல், எண்ணூர் கடல் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மெதுவாக போக 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 வெட்ட வெளியே நிறைய ஃப்ரீயாக இருக்கும் ஆரம்பிக்கும். இப்படியே போக 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 விஷன் மாறிக்கிட்டே இருக்கும். நல்ல நல்ல இடங்களும் வரும், கெட்ட இடங்களும் வரும், எல்லாமே வரும். அதே மாதிரி ஒரு சாதகன் வந்து பார்த்தீங்கன்னா சமாதி அபியாசத்தை ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு அபியாசத்தை ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நடக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் ட்ராவலிங்கில் நம்ம போக வேண்டியது டெல்லி போய் சேரணும். அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி இது இப்படி வந்துச்சு சுவாமி, அப்படி வந்துச்சுன்னா இன்னும் போக வேண்டியது 2500 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது? ஆன்சர் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குமா? அப்படி தான் இருக்கும், அவ்வளோதான். ஆன்சர்லாம் பண்ணக்கூடாது. அப்போ டெல்லி போகிற வரைக்கும் நமக்கு என்ன கவனம், எந்த பக்கம் இது வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகக்கூடாது. இதுக்காக தான் இந்த விபூதி யோகத்தை, இந்த விபூதியா இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது எதுக்காக அப்படின்னா, விபூதி பாதம் எல்லாமே எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் சிம்டம்ஸு. இதில் நீங்கள் ட்ராப் அவுட் ஆயிடாதீங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா உதாசீனப்படுத்திட்டு ஒரு சாதகனோட பாதையில்
100% ஆத்ம காமம் மட்டும்தான் இருக்கணும், போயிட்டே இருக்கணும். அதுதான் இங்க 37வது சூத்திரம் சொல்லுது. ஆனா லேண்ட்மார்க் தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு எங்கேயா போறேன் அப்படின்னா அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்போம். என்ன அப்படின்னா எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு அதில் போட்டிருக்கோம், டைம் போட்டிருக்கோம், டைமுக்கு பக்கத்தில் வந்து எத்தனை நிமிஷம் நிற்கிது அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ கண்ட இடத்துலலாம் இறங்குவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இறங்க மாட்டோம். ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு எக்ஸ்பிரஸோ இல்லை கிராண்ட் ரேங்க் எக்ஸ்பிரஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் 12 ஸ்டேஜஸ் இருக்கும், சிலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்டேஜஸ் இருக்கும். நிறைய ஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் நிற்கும். சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபுட் எடுக்கிற அளவுக்கு 1/2 hour நிற்கிற ஸ்டேஜஸ்லாம் இருக்கும், மத்தியானம் ராத்திரியில் அது மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் பிரிண்ட் அவுட் வச்சுருந்தோம் அப்படின்னா 2 நிமிஷம் தான் நிற்கும். அப்போ நம்ம இறங்கி போய் எதையும் எடுக்க முடியாது, வாங்க முடியாது, பேசாமல் வண்டியிலே இருக்கணும். இது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இது இல்லைன்னா சார்ட் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வண்டி நின்றுச்சு அப்படின்னு போய் இறங்கி போய் எதையா வாங்குவாங்க, ட்ரெயின் கிளம்பிடும். இது மாதிரி நிறைய ட்ரெயினை விட்டவங்க ஏகப்பட்ட பேர் யோக மார்க்கத்தில் எங்கேயாவது இறங்கிடுவாங்க, இறங்குனா திரும்ப கிடைக்காது. அப்போ நம்ம இந்த விபூதி இதை வந்து பாதத்தை படிக்கிறது எதுக்கு அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் ட்ராக். வண்டி நிற்குமா, வண்டி நிற்கும், 2 நிமிஷம் நிற்கும், 1 நிமிஷம் நிற்கும், அவ்வளோதான் நிற்கணும், இறங்கக்கூடாது வண்டியை விட்டு. அப்போ எல்லாம் லேண்ட்மார்க்காகவே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆத்மாவை அடையிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி கூட ஒன்றுத்துலையும் பார்க்க முடியாது. கர்மப்பல தியாகத்தை பண்ணிக்கிட்டே வரணும். எந்த சாதனை பண்ணாலும் கர்மப்பல தியாகம், எனக்கு வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது வேணாம்னு சொல்லிகிட்டே போகணும். ஏன் சுவாமி அப்படின்னா 37வது சூத்திரம் சொல்லுது, தே சமாதௌ உபசர்காஹ வியுத்தானி சித்தயஹ. தே சமாதௌ உபசர்காஹ வியுத்தானி சித்தயஹ. தே அப்படின்னா இப்ப சொல்லப்பட்ட சித்திகள் என்னெல்லாம் இருக்கோ, இங்க 6 சித்திகள் மட்டும் போட்டிருக்கு, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்துருங்க. எந்தெந்த சித்திகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிருக்கோ, முக்கியமா வந்து பிராத்திபத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் கிடைச்சிரும் உங்களுக்கு. திவ்யமான சப்தம், திவ்யமான ரூபம் எல்லாத்தையும் பார்க்குற 6 சித்திகள் கிடைக்குது நம்ம பார்த்தோம். இது எல்லாம் நிர்விகல்ப சமாதியில வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உபசர்க்கம் அப்படின்னா டிராபேக்ஸ், எல்லாம் பேரிகேட்டர். அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தடை கற்களாக ஆகும். சமாதி நிர்விகல்ப சமாதியில் இவைகள் அனைத்தும் தடை கற்களாக ஆகிவிடும். ஆனால் சமாதியிலேருந்து கீழே இறங்குறீங்க அப்படின்னா, பிராதிபத்திலேருந்து கீழே இறங்குறீங்கன்னா அவைகள் தான். இப்போ நீங்கள் சமாதியில் இருக்கும்போது எங்கேயா யூட்டிலைஸ் பண்ண முடியுமா? அதை கண்ணமுடி உட்கார்ந்து இருக்கும்போது எங்கே யூஸ் பண்ணுறது? வேக்கப்பான வித்தான அவஸ்தைக்கு வந்தால் தான் அவைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. பப்ளிக் வந்து பார்க்க ஆரம்பிக்கும், அட்டென்ஷன் திரும்பும். அவர் சொன்னதெல்லாம் நடக்குதுப்பா, அவர் சொன்னதெல்லாம் இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்னு உங்களை சுற்றி ஒரு கூட்டம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே நிர்விகல்ப சமாதிக்கு போகிறது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, உங்கள் யாத்திரை கம்ப்ளீட்டாக முடிச்சிடும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் சித்திகளை ஸ்வீகாரம் பண்ணுறீங்களோ அந்தந்த இடத்தோட உங்களோட யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடும். அதுக்கு மேலே போக முடியாது. சமாதி அதுக்கு அடுத்தடுத்த சமாதிக்கு போக முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவைகள் வித்தான அவஸ்தையில, சமாதியிலிருந்து விழிப்படைந்த வித்தான அவஸ்தையில சித்திகள். அதே சமாதிக்கு போக வேண்டிய மார்க்கத்துல அவைகள் எல்லாம் தடை கற்கள், பேரிகேட்டர்ஸ் மாதிரி தடுத்து நிப்பாட்டக்கூடியவைகள். உபசர்க்கம் அப்படின்னா என்னது, பிரதிபந்தம் அப்படின்னு பேர் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 38வது சூத்திரம் சொல்லுது, பந்த காரண சைத்தில்யாத் பிரச்சார சம்வேதனாச்ச சித்தஸ்ய பரசரீராவேஷः. பந்த காரண சைத்தில்யாத் பிரச்சார சம்வேதனாச்ச சித்தஸ்ய பரசரீராவேஷः. பந்த காரண சைத்தில்யாத். பந்த காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது பந்த காரணம்? எது நம்ம சரீரத்தோட நம்மளை பந்தப்படுத்தி வச்சிருக்கிறது எது? கர்மம். கர்மம் முதல்ல கர்மனா பத்தியதே ஜந்துஹு வித்யாச்ச விமுச்சியதே. கர்மத்தினால் ஜீவன் கட்டப்படுகின்றான். சரி, கர்மம் வெறும் கர்மம் மட்டும் இருக்குமா? வாசனையும் இருக்கும். அதுக்கு என்ன பேரு? வாசனைன்னு பேரு கர்ம ஆசய. கர்ம ஆசய. கர்மாசயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்மமும் ஆசயம்னு சொல்லக்கூடிய வாசனைகளும் தான் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களை இந்த தேகத்தோட கட்டி வச்சிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்மங்களும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகளும் ஷைத்தில்யாத் பந்த காரணமா இருக்கிற கர்மங்களும் வாசனைகளும் சிதிலமாகின்ற காரணத்தால், சிதிலம் அப்படின்னா மெதுவா 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 நாசமாகி நம்ம சொல்லுவோம். உபனிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்லுவோம். உபனிஷத்து அப்படின்னா உபநிஷத். உப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருகில, குருவோட அருகில சென்று, நீ அப்படின்னா நிச்சயமா, தொடர்ந்து. சத்துன்றதுக்கு அர்த்தம் 3 அர்த்தம் சொல்லுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா கதி, விசரண, அவசாதனம் அப்படின்னு. கதி அப்படின்னா பிரம்ம வித்யாவை அடைதல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசரணம் அப்படின்னா இந்த நாட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகத்தோடு நமக்கு ஒரு நாட்டு இருக்குல்ல, பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. இந்த 3 கிரந்தினா நாட்டு. இந்த நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா விசரணம்னா தளர்ச்சி அடைதல்னு பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளர்ச்சி அடைஞ்சு கடைசியில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நாசமாகும், கட்டாயிடும், எல்லாம் பந்தம் ஆயிடும். எல்லா பந்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுப்பட்டு விடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். அப்போ முடிச்சு வந்து முதல்ல லூஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாசமாகிறது. இப்போ நம்ம இங்கே சொல்கிறோம் பந்த காரணம்னு சொல்லக்கூடிய கருமங்களும் வாசனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் இதாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தியானங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏகாகிர சித்தத்தில் பண்ணக்கூடிய தியானங்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருமத்தையும் சிதிலம் பண்ணும், லூஸ் ஆகும், விசரணம் பண்ணும். கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாசனைகள்னு சொல்லக்கூடிய ஆசையத்தையும் மெதுவா 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 கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரெண்டும் நடக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா 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 கர்ம வாசனைகள் தேய்வடைஞ்சுது அப்படின்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரிய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சார சம்வேதனாச்ச. பிரச்சார சம்வேதனம் அப்படின்னா, பிரச்சாரம் அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கேருந்து வெளியில் எப்படி போகும், எப்படி வரும், இதெல்லாம். இப்போ இந்த தேகத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தம்ன்ற இந்த சூக்ஷ்ம தேகம் உள்ள பிரவேசம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மரண காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேகத்தை விட்டுட்டு என்ன பண்ணுவோம், இந்த சூக்ஷ்ம தேகம் வெளியில் கிளம்பி போகும். அப்போது இந்த சூக்ஷ்ம தேகம் தான் ஒவ்வொரு கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளாரையும் உள்ள வருது, கர்மம் முடிஞ்சோன்னே வெளியில் போயிடுது. வாசனையினால் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே கட்டுண்டு வெளியில் போகாமல் இருக்குது. அப்போ வாசனைகளும் கருமமும் இந்த ரெண்டும் சிதிலி ஆகும்போது, சைத்தல்யம் ஆகும்போது ஒருத்தருக்கு மெதுவாக சைமல்டேனியஸாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூக்ஷ்ம தேகம் எப்படி வெளியில் போகும், எப்படி உள்ளே வரும்ன்ற அந்த பிரச்சார சம்வேதனம்ன்ற ஞானம்னு அர்த்தம். அந்த நல்ல இப்போ நம்ம படிக்கிறோம் எப்படி போகும் அப்படின்னு, அவனுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அனுபவமாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த சூக்ஷ்ம தேகம் வெளியில் போகிறது உள்ளே வர்றதுன்றதெல்லாம் அனுபவபூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா ஞானமாக ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா அவன் நினைச்சான் அப்படின்னா இந்த சூக்ஷ்ம தேகத்தை இந்த ஸ்தூல தேகத்திலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவான். சித்தம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம்னு வச்சுங்க, சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான் இந்த தேகத்திலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவான். வெளியில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தேகம் அங்கே காலியாக இருக்குன்னு வச்சுங்க, யாரோ இறந்து போனது, மூலன், திருமூலரோட சரீரம் சொல்கிறோம்ல, சிபிச்சேச்சி என்னைக்காவது சமயம் இருந்த திருமூலர்னு ஒரு படம் இருக்குது, அதை பாருங்கள், தமிழ் ஃபில்மு, திருமூலர் அப்படின்னு ஒரு ஃபில்ம் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரக்காய பிரவேசம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா இந்த மூல சரீரத்தில் மூலன் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சிடும் நினைக்கிறேன் தானே, பாம்பு தானே கடிக்கும், பாம்பு கடிச்சு இறந்து போயிடுவான். இறந்து போய் மாட்டுக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா மூலன் இறந்து போயிடுவான். அப்போ அந்த மாடுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை சூழ்ந்து இருந்துக்கிட்டு கத்திக்கிட்டே கிடக்கும், ஐயோ இவன் படுத்துட்டானே அப்படின்னு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இமாலயாஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நந்தியோட சிஷ்யராக வந்து பார்த்தீங்கன்னா வருவார். அந்த யோகி வரும்போது பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடி கிடைக்குது. அந்த மாடுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாவமாக வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு ஐயோ மாட்டிடையும் செத்து போயிட்டானேன்னு பாவமாக இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கருணையோட தன்னோட சரீரத்திலேருந்து என்ன பண்ணுறார், தன்னுடைய சூக்ஷ்ம தேகத்தை எடுத்து வெளியில் கொண்டு வந்து என்ன பண்ணுறார், அந்த மூலனோட சரீரத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணுறார். மூலன் திருமூலராக ஆயாச்சு. இதுதான் பரக்காய பிரவேசம். இவரோட சரீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக எங்கேயாவது வச்சுட்டு அது மாதிரி பண்ணுறது. அருணகிரிநாதரோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும்.
அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கிளியா வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போவார். தன்னோட சரீரத்தை அந்த மந்திரவாதி என்ன பண்ணுவான், இவரோட சரீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சு விட்டுருவான். அப்போ இவருக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கு பாடி கிடைக்காம போயிடும். இது மாதிரி நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரகாய பிரவேசம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு உள்ள இருக்கிற சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணணும், வெளியில போகணும். அந்த ஞானத்துக்கு பேர் என்ன பேருனா பிரச்சார சம்வேதனம்னு பேர். அப்போ எப்போ நடக்கும் சாமி அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கர்மமும் வாசனைகளும் மெலிஞ்சு போச்சு அப்படின்னா, சித்திலீகரணம் நல்லா தேஞ்சு போச்சு அப்படின்னா, நல்லா லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த காரியம் சம்பவிக்கும். 38வது சொல்ற, 39வது சொல்றார். ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிற. பரகாய பிரவேசம் வந்துருச்சு. இனிமே அடுத்தது உதான ஜயாத் ஜல பங்க கண்டகாதிஷு அசங்க உத்கிராந்திஷ்ச. உதான ஜயாத் ஜல பங்க கண்டகாதிஸ்வ அசங்க உத்கிராந்திஷ்ச. உதான வாயு அப்படின்னு ஒரு வாயு இருக்குல்ல, என்ன எங்க இருக்கும் உதான வாயு? பிராணன், இந்த தலையில இருக்கிறது பிராணன். முக்கிய பிராணன் ஹிருதி. ஹிருதி பிராணகன் சொன்னிச்சுன்னா முக்கிய பிராணனோட இடம் ஹிருதயம். அதுக்கப்புறம் பஞ்ச பிராணன்ல பிராணன் இருக்குல்ல, அந்த பஞ்ச பிராணன்ல இருக்கக்கூடிய பிராணன் இந்த மொத்தம் எத்தனை ஓட்டை? 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, ஒரு வாயு, மொத்தம் 7 ஓட்டை. சப்த சீர்ஷாணி. தலையில வந்து பார்த்தீங்கன்னா 7 ஓட்டைகள் இருக்கு. 7 ஓட்டைகளையும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய வாயு பிராணவாயு. அதுக்கப்புறம் கீழே இறங்குனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாபிஸ்தானத்துக்கு கீழே மலத்வாரம் மூத்திரத்வாரம் வழியா போறது அபான வாயு. நாபிக்கு கீழே நாபியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைஜஸ்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா சமானன். அதுதான் டைஜஸ்ட் பண்ணுது. அந்த எனர்ஜி எல்லாத்தையும் பாடி ஃபுல்லா ஈக்குவலா கொண்டுட்டு போறதுனால சமானன். அதுக்கப்புறம் வியான வாயு வந்து பார்த்தீங்கன்னா வியாபகத்வாத் வியானக, மொத்த சரீரத்தையும் வியாபிச்சிருக்கிறது. உதான வாயு எங்க இருக்கு அப்படின்னா ஹிருதயத்துக்கு மேல, நம்ம செஸ்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருந்து தொண்டை வரைக்கும் இருக்கிறது இந்த உதான வாயு. இந்த உதான வாயு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், வெயிட்டான திங்ஸை தூங்கும் போது மூச்சு பிடிச்சிக்கணும்ல. ஒரு 30 கிலோ வெயிட்டை தூக்குறீங்க அப்படின்னா எந்த இடத்துல வரும், இந்த இடத்துல ஒரு பலம் இருக்கும். உதான வாயு தான் ரொம்ப கடினமான காரியங்கள்லாம் பண்றதுக்கு உதான வாயு தான் ஹெல்ப் பண்ணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா விக்கல், இருமல், பொறுமல், வாமிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர்றது இந்த இது. மரண காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிராணனை வெளியில கொண்டு போறது இந்த உதான வாயு தான் கொண்டு போகும். நிறைய காரியம் பண்ணும். இந்த உதான வாயுவை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் பண்றது மூலமா, இந்த உதான வாயு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் பண்றதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்திலலாம் நிறைய ப்ராக்டிஸ்லாம் இருக்கு. இந்த உதான வாயுவோட ஜெயத்தினால என்ன நடக்கும்? ஜலத்துக்கு மேல பங்க சேருனா பங்கன சேத்துக்கு மேல கண்டகாதிசு முள்ளு மாதிரியான இடத்துலையோ, இதுல எல்லாத்துலயும் ஆதிஷு அப்படின்னு நிறைய இடத்துங்க. எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு டச் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அந்த இடத்துலலாம் இந்த பாடி வந்து அசங்கஹா, இந்த கால் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முள்ளுக்கு மேல படாம, இந்த சேத்துக்கு மேல படாம, ஜலத்துக்கு மேல படாம வந்து பார்த்தீங்கன்னா சம்பவிக்கும் உதான ஜெயத்தினால. அது மட்டும் இல்லாம உத்கிராந்திஷ்ட அப்படின்னா நீங்க உங்க சரீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வானத்துல பறக்கவும் செய்யலாம். உதான ஜெயத்தினால நீங்க என்ன பண்ணலாம், பறக்கலாம். வேற எதுலயும் டச் இல்லாம ஜலத்துக்கு மேல கால் நனையாம நடக்கலாம், முள்ளுக்கு மேல நடக்கலாம், இதெல்லாம் பண்ண முடியும். சேத்துக்கு மேல நடக்கலாம், ஆனா காலில் ஒரு சேரும் ஒட்டாம பண்ண முடியும். இது ஒரு சித்தி. 40வது வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரம் சொல்லுது. 40வது வந்து சமான ஜயாத் ஜ்வலனம். சமான ஜயாத் ஜ்வலனம். சமான ஜயாத் ஜ்வலனம். சமான வாயு எங்க இருக்கு? வயிற்றுல இருக்கு. வயிற்றுல இருந்துட்டு என்ன பண்ணுது? டைஜஸ்ட் பண்ணுது. அந்த சமான வாயு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பூரக்கம் இது கும்பகம் பிராணாயாமம் பண்றோம் பார்த்தீங்களா? கும்பகம் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக நடக்கும். இந்த கும்பக பிராணாயாமம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா வயிற்றுக்குள்ளார ஒரு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். நான் சொல்லியிருக்கேன்ல, தீப்தாக்னி, பிரதீப்த அக்னி, சுதீப்த அக்னி அப்படின்னு அக்னியில் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 வெரைட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா யோக சாஸ்திரங்கள் சொல்லுது. சாதாரண அக்னி வந்து சாமானிய அக்னி, நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய அக்னி இருக்குன்னு வச்சுங்க. என்ன ஆகும், என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி மலம் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கணும்.
நம்ம சாப்பிட்றதுல வந்து பார்த்தீங்கன்னா 50% 70% மலம் போச்சு அப்படின்னா உங்கள் அக்னி மந்தமாக இருக்குன்னு அர்த்தம். அதிகமாக மலம் போகுது அப்படின்னா அவன் அக்னி சரியில்லை அப்படின்னு அர்த்தம். எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் ஃபயர் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு அர்த்தம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோகத்தில் மெதுவாக பூரக்கம் ரேச்சகம் கும்பகத்தை நல்லா அபியாசம் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா சுதீப்த அக்னி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். பிரதீப்த அக்னி, சுதீப்த அக்னி அப்படின்னு ஒவ்வொரு அக்னி. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உத்தம பிராணாயாமம்லாம் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா 80 பிராணாயாமம் வந்து பார்த்தீங்கன்னா 20 கும்பகம், அதுக்கப்புறம் வந்து 80 வந்து பார்த்தீங்கன்னா 20 பூரகம், 80 கும்பகம், 40 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேச்சகம். இந்த வேரியேஷனுக்கு பேர் உத்தம பிராணாயாமம்னு பேர். இந்த உத்தம பிராணாயாமம் 20, 80, 40 இதை பண்ணினீங்க அப்படின்னா என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கிலோ ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா மலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கவே இருக்காது. 1 கிலோ ஃபுட்டு எங்கே போச்சுன்னே தெரியாது. மலமே இருக்காது, மூத்திரம் இருக்காது. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் மூத்திரமே இருக்காது, மலம் இருக்காது. அப்போ உள்ளே போட்டது எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அக்னி நல்ல அக்னி ஜாட்டர அக்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் பண்ணி மொத்தத்தையும் சாம்பல் ஆகிக்கும். மலமே இருக்காது. இன்னும் நீண்ட காலம் அபியாசம் பண்ணுறவங்களுக்குலாம் மலமூத்திரமே போகாது, எவ்வளோ சாப்பிட்டாலும். அது மாதிரிலாம் யோகிகள் இருக்காங்க. அது மாதிரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அக்னி தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் நல்லா ஆகிறதுனால உங்களோட பிளட் வெசல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனே இருக்காதுங்க. மலம் சொல்கிறோம்ல, மலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிளட் வெசல்ஸில் பிளட்டோடு சேர்ந்து இருக்கிற கார்பன் தான் மலம். அதுக்கு நிறைய பேர்லாம் சொல்லிப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நல்ல பிராணாயாமம் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஆக்சிஜன் ரத்தங்களுக்கு கிடைக்கும். எல்லா செல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டாக ஆகும், ஆக்டிவாக இருப்பீங்க, நல்லா சத்துவகுணம் மேலே ஓங்கி இருக்கும். இந்த செல்ஸ் எல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மிளிர ஆரம்பிக்கும், ஜொலிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லுது சமான ஜெயாத் ஜுவலனம். அக்னி மாதிரி ஜொலிக்க ஆரம்பிப்பீங்க இந்த பிராணாயாமத்தினால சமான ஜெயத்தை உண்டு பண்ணுனா அப்படின்னு சூத்திரம் 40வது சூத்திரம் சொல்லுது. 41வது சூத்திரம் ஸ்ரோத்ராகாசயோகோ சம்பந்த சம்யமாத் திவ்யம் ஸ்ரோத்ரம். ஸ்ரோத்ராகாசயோகோ சம்பந்த சம்யமாத் திவ்யம் ஸ்ரோத்ரம். ஸ்ரோத்ர ஆகாசயோகோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்திரியங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகும். சக்ஷுர் இந்திரியம் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூரத்தில் மலைக்கு மேலே என்ன இருக்குன்னு உத்து கூர்ந்து பார்த்தோன்னா அந்த கண்ணில் இருக்க இந்திரியம் சக்ஷுர் இந்திரியம்னு பேர். இது வந்து வெளியில் போய் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜை கலெக்ட் பண்ணிட்டு வரும். ஆனால் மற்ற இந்திரியங்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது இங்கே தான் இருக்கா, இங்கே தான் இருக்குது. காற்று தான் ஒரு ஸ்மெல்லை கொண்டுட்டு வந்து இந்த மூக்குக்கு பக்கத்தில் கொண்டு வந்தால் ஸ்மெல் வரும். காற்று இல்லை அப்படின்னா நல்ல காற்றை உள்ளே இழுத்தா கூட மூக்கை வச்சு ஒன்றும் வராது. காற்று தான் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி அப்போ மூக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்ஸ் மாதிரி 2 இருக்கும். இந்த மூக்கோட இந்த இடத்துல பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் எனது கிராணேந்திரியம்னு பேர். அதே மாதிரி நாக்குக்கு மேலே பட்ஸாக சின்னதாக காளான் மாதிரி மஷ்ரூம் மாதிரி சின்னதாக இருக்கும். அப்போ அதில் வச்சாதான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து தெரியும், அது வெளியில் போகாது. அப்போது இந்த ரசனேந்திரியமும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும், கிராணேந்திரியம் மூக்கும் அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு டச் பண்ணாதான் தெரியும் ஒழிய ஸ்கின்னு வெளியில் போயெல்லாம் அது எங்கேயும் இது பண்ணாது. அப்போ ஸ்கின் வந்து டச் பண்ணணும், அது அங்கேயே தான் இருக்குது, ஸ்பர்ஷேந்திரியம்னு பேர். அதே மாதிரி இந்த ஸ்ரோத்திரேந்திரியம் காதும் கூட என்ன அப்படின்னா எங்கேயும் வெளியில் போகாது. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே தான் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா வீச்சி தரங்க நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை தூக்கி போட்டிங்க அப்படின்னா ரவுண்டாக போய் அந்த அந்த குளத்தோட எண்டு வரைக்கும் போய் சேரும். அப்புறம் திரும்ப ஒரு கல்லை போட்டிங்கன்னா திரும்ப ரவுண்டாக போயிட்டே இருக்கும். இதே மாதிரி இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுங்களேன், இந்த சப்தம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னை சுற்றி ரவுண்டாக போகுது. பூர்ணிமா சென்னையில் இருக்காங்க, வேதனிஷ்டானந்த் சுவாமி நாகர்கோயிலில் இருக்கார், சிமிச்சேச்சி இதில் கொச்சியில் இருக்காங்க,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் இருக்கார். அதுக்கப்புறம் சதானந்த சென்னையில் இருக்கார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புஷ்கலாமா வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல இருந்து நிறைய பேர் பாடம் கேட்குறாங்க. இப்போ எல்லா இடத்துல இருந்தும் கேட்குறீங்களே, இப்போ நான் ஒரு சப்தம் பேசுகிறேனே, இது எப்படி போய் சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீச்சி தரங்க நியாயம். நான் ஒரு சப்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆகாசம் தான் சப்த குணக்கம். ஆகாசம் ஆகாசத்தில் ஒரு கல்லை போடுற மாதிரி ஒரு சப்தம். அந்த சப்தம் இப்படியே சுற்றி 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 அதோட கவரேஜுக்குள்ளார யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட காதுக்குள்ளார அந்த சப்தம் போனோன்னு அங்கே இருக்கிற அந்த ஸ்ரோத்திர இந்திரியம் என்ன பண்ணும், கிராஸ் பண்ணிக்கும். அப்போ அந்த எல்லைக்கு வெளியில இருந்தாங்க அப்படின்னா ஒரு சப்தத்துக்கு இவ்வளவுதான் இருக்குன்னு ஹெட்ஸ் பவர் இருக்குன்னு வச்சுங்க. அதுக்கு மேலே எங்கேயாவது இருந்தாங்கன்னா இது போய் கேட்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்தத்தை கேட்கணும் அப்படின்னா அந்த சப்தத்தோட அலைவரிசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார உங்கள் அளவுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ரோத்திர காதுக்குள்ளார இருக்கிற வெளியில் இருக்கக்கூடிய ஆகாசம், இந்த ஆகாசமும் இந்த காதுக்குள்ளார இருக்கிற ஆகாசமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று. காதுக்குள்ளார இருக்கிற ஆகாசம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியமும் கனெக்ட் ஆகுது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, சப்த கிரகணம் நடக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த கை இருக்குது, இந்த கை இருக்குது, சம்மந்தப்படுத்துகிறோம். தெரியுதா? ஆமாம் தெரியுது, நல்லா தெரியுது, பார்க்குறேனே. அதே மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் ஒரு குழந்தைய நான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன். பையன் இருக்கான், சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான். போனால் நான் என்ன பண்ணுவேன், தம்பி வா அப்படின்னு கூப்பிட்டு காலையில் கோயில் போவோம்ல, ஒரு சின்ன பையன் குட்டி பண்ணியன் அவனை ஒரு ஆலிங்கனம் பண்ணி ஒரு ஹக் பண்ணி போயிட்டு வா அப்படின்னு கள்ளத்தை கிள்ளியே அனுப்பி விட்ருவேன். அப்போ ஹக் பண்ணும்போது தெரியுமா, ஆமாம் நான் வேற அவன் வேற. ஹக் பண்ணும்போது அந்த சம்பந்தம் தெரியுது இல்லை? அப்போ ஹக் பண்ணும்போது சம்பந்தம் தெரியுது, ரெண்டு கையை குலுக்கிக்கும் போது சம்பந்தம் தெரியுது, எல்லாத்துலேயும் சம்பந்தம் இருக்குல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகாசத்துக்கும் இந்த இந்திரியத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குமா? ஆமாம் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சானந்த சமாபத்தின்னு ஒன்று பார்த்தோமா. சானந்த சமாபத்தி என்னது, இந்திரியத்தில் சமாதி பண்ணுறது. அப்போ ஒருத்தர் நல்லா கூர்ந்து வந்து காதுலையே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தாரண தியான சமாதி பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா மெதுவா இந்த காது இந்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இந்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா அதீந்திரியம், ஆனால் யோகி பிரத்யக்ஷம். யோகிக்கு பிரத்யக்ஷம், ஆனால் சாமானியமாக இந்திரியத்துக்கு அதீந்திரியம். இந்திரியம் அதீந்திரியம்னு பேர். இந்த சம்யமம் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்மாத்திர ரூபமாக இருக்கிற இந்திரியம் கண்ணுக்கு விசிபிள் ஆகும். அந்த விசிபிள் ஆகும்போது இந்த ஆகாசம் இந்த இது ஒன்று விசிபிள் ஆச்சுனாவே இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆகாசம் சம்பந்தப்படுறதை இவனால் பார்க்க முடியும். அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா சானந்த சமாபத்தியில் நடக்கிற ஒரு இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், சம்யமம் பண்ணுறான். அந்த சம்பந்தம் எப்படி நடக்குது, ஆகாசமும் இந்த ஸ்ரோத்ரேந்திரியமும் எப்படி சம்பந்தம் பண்ணுது அப்படின்றத பார்த்து அதுலேயே மெடிடேட் பண்ணுறாரு. அப்படி மெடிடேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தேவப்பிரயாகு போனீங்க அப்படின்னா அலக்கநந்தாவும் பாகீரதி ரெண்டு நதிகள் வந்து சேரும் கங்காவில். கங்கா ரெண்டு நதி, ஒரு கலர் வந்து வேற மாதிரி இருக்கும், இன்னொரு கலர் வேற மாதிரி இருக்கும். பச்சையும் செம்மண் கலரும் இருக்கும், ரெண்டு கலர் இருக்கும். ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து நதியாக கங்காவா ஆகும். பார்க்குறதுக்கு ஸ்பஷ்டமாக தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து அலகாபாத் போனீங்க அப்படின்னா திரிவேணி சங்கமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். கங்காவும் யமுனாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்றது, வேற வேற கலரில் வந்து ஒன்று சேர்றது நீங்கள் பார்க்க முடியும். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ரோத்ரேந்திரியமும் ஆகாசமும் சம்பந்தப்படுறத வந்து ஒருத்தன் பார்க்க ஆரம்பித்தான் அப்படின்னா தாரண தியான சமாதி அதில் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும், திவ்ய ஸ்ரோத்திரம் உண்டாகும். திவ்ய ஸ்ரோத்திரம்னா என்ன அர்த்தம், நமக்கு கேட்காத சப்தங்கள் எல்லாம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க முடியும். தேவர்கள் பேசுறது, சித்தர்கள் பேசுறது எல்லாத்தையும் அவன் கேட்பான். அது உண்டாகும். 41 ஆயிடுச்சு. 42வது ரொம்ப முக்கியமானது. காயாகாஷயோகோ சம்பந்த சம்யமாத் லகு தூல சமாபத்தேஷ்ச ஆகாசகமனம். காயாகாஷயோகோ சம்பந்த சம்யமாத் இல்லு இருக்கு, இத்து போட்டுக்கிற பிரிக்கும் போது லகு தூல சமாபத்தேஹே ச ஆகாசகமனம். காய ஆகாஷயோகோ
இப்போ நீங்க காதெல்லாம் விட்டுருங்க சாமி, எனக்கு ரொம்ப தூரம் சாமி. ஃபர்ஸ்ட் இந்திரியத்தை பார்க்கணும், இந்திரியத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாசமும் தெரியணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆகாசத்தை தான் நம்ம இருக்கோம். நம்ம பாடி எங்க இருக்கு? இந்த ஆகாசத்துல தான் இருக்கு. இந்த பாடி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு இந்திரியத்தையோட ஒவ்வொரு விஷயத்தை இது பண்ணுங்க. ஒரு 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 பிருத்திவி தத்துவத்தை எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்படி டச் பண்றேன், தெரியுதா? ஆமா, இந்த பாடியோட இந்த கை வந்து டச் பண்ணும்போது இந்த கை பிருத்திவி தத்துவம் தெரியுது. ஒரு சில்லுன்னு ஒரு வாட்டரை தண்ணியில தெளிச்சிங்கன்னா தெரியுதா? ஆமா, தெரியுது. இந்த பாடியோட ஜலம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பட்டுச்சு அப்படின்னா சில்லுன்னு இருக்கு, நமக்கு தெரியுது, நம்ம உணர்றோம். அதுக்கப்புறம் சூடு, அக்னியை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொண்டு போகும்போதே சூடு தெரியுதா? ஆமாம், சூடு தெரியுது. வாயு வந்து பார்த்தீங்கன்னா பட்டுச்சுன்னா தெரியுதா? ஆமாம், சில்லுன்னு இருக்கு, காற்று நல்லா தெரியுது, நல்ல ஹாட்டாக இருக்கு, காற்று தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சாவது பூத்தமா இருக்கிற ஆகாசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சம்மந்தப்படுதா இல்லையா? ஆகாசத்துக்கு மேலதான் நம்ம இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பூத்தங்களை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட சம்பந்தப்படுறதை நம்ம அறிய முடியுது. அப்ப 5வது பூத்தமா இருக்கிற இந்த ஆகாசத்தையும் கண்டிப்பா அறிய முடியும்ல, ஏன்னா எனக்கு வேற இருக்குல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ரொம்ப ஒவ்வொன்னையா சம்யமம் பண்ணிக்கிட்டே போகணும். பிருத்திவியை சம்யமம் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜலத்தை, வாயுவை, இதெல்லாம் இதுவும் கூட எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சானந்த சமாபத்தியில தான் வருது. சானந்த சமாபத்தி ஒருத்தர் நல்லா பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா இந்த தேகத்தோட ஆகாசம் எப்படி சம்பந்தப்படுதோ அந்த சம்பந்தம் இவருக்கு விசிபிள் ஆச்சு அப்படின்னா அதுல சம்யமம் பண்றதுனால என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா ஆகாச கமனம் கிடைக்கும். இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னாகும், ஆகாசத்துல போற சாமர்த்தியம் இந்த பாடிக்கு உண்டாகும். இது ஒண்ணு. ரெண்டாவது தூள லகு. தூள லகு அப்படின்னா என்ன அர்த்தம்? பரமாணு. ரொம்ப லேஸ் வெயிட், இங்க மேட்டர் ஏதாவது இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா பரமாணு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட். அந்த பரமாணுல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தியானம் தாரணம் சமாதி பண்றாரு அப்படின்னா அவரும் அவருடைய பாடி என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பரமாணு மாதிரி லேஸ் ஆயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆகாசத்துல பறக்க முடியும். ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூளனா பஞ்சு. சாமி எனக்கு அதெல்லாம் முடியாது சாமி, சிம்பிளா ஏதாவது சொல்லுங்க சாமி அப்படின்னா என்ன பண்ணுங்க, கொஞ்சோண்டு பஞ்சு காட்டன் எடுத்து வச்சுக்கோங்க. காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, பஞ்சு பறக்குமே, இலவம் பஞ்சு பறக்கும் தெரியுங்களா? அப்படியே வெடிச்சு போய் அப்படியே பேராஷூட் மாதிரி பறந்துகிட்டே இருக்கும். என்ன சாஃப்ட்னா அது. அப்போ ஒன்னத்தை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஒன்னை எடுத்து கையில பிடிச்சி கொண்டு வந்து வச்சு அதையே மெடிடேட் பண்ணி அதுலயே தாரண தியான சமாதி நீங்க பண்றீங்கன்னு வச்சுங்க. அப்ப அந்த இலவம் பஞ்சு எப்படி பறக்குதோ அதே மாதிரி உங்க பாடியும் என்னாகும், காத்துல பறக்க ஆரம்பிக்கும். எத்பாவம் தத்பவதி. எதை பாவிக்கிறானோ அவனும் அதுவாகவே ஆகின்றான். பஞ்ச பாவிச்சிங்கன்னா பஞ்சு மாதிரி பாடி ஆயிடும். பரமாணுவை பாவிச்சிங்க அப்படின்னா பரமாணு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் ஆகாசத்துக்கும் காயத்துக்கும் இருக்கிற சம்பந்தத்தை தியானம் பண்ணினீங்க அப்படின்னா ஆகாச கமனம் சித்திக்கும். இந்த 3 ஆகாச கமனம் சித்திக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 43 பகிரகல்பிதா விருத்திர் மகாவிதேஹா ததஹ பிரகாஷாவரண க்ஷயஹ. இந்த சூத்திரம் இப்படியே இருக்கட்டும். இது இங்கேருந்து கொஞ்சம் ஹெவி ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் பார்த்துருவோம் வரிசையா. டைம் ஆச்சு 65. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நாராயண நாராயண நாராயண. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் தான். ஏன்னா அத்தியந்த சூக்ஷ்மம் இது ஆத்மா. ஆத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப்லாம் பண்ண முடியாது. அனுபூதிக்கு ஸ்டெப்பாக சத்துவகுணம். ஒரே ஒரு விஷயம் வச்சுங்களேன், மொத்த சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுங்களா? கீதாலேருந்து இனிமேல் கீதாவும் படிக்க போகிறீங்கள, என்ன சொல்லுது அப்படின்னா சத்துவகுணத்தை பெருக்கணும், வேறு எதுவும். அது எப்படி பெருக்கும்? கர்மத்தில் போனீங்கன்னா ரஜோகுணம் ஆகிடும், மோகத்தில் போனீங்கன்னா தமோ குணம் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஞானத்திலையும் அபியாசத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். அபியாசத்தில் ஞானத்தில் 2 விஷயத்தில் தான் கொண்டு வரணும்.
சத்துவகுணம் வந்து அதிகமாக 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 நம்மளுடைய அறிவு வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மமாயிட்டே போகும். இந்த சூக்ஷ்மத்தோட அதிகபட்ச சூக்ஷ்மம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மஞானம். ஏன்னா அத்தியந்த சூக்ஷ்மம் தான். அணுவோரணியான் மகத்துவமகியான், அணுவுக்கும் அணுவானவர். அப்ப அணுவுக்கும் அணுவானவரா இருக்கிற இந்த ஆத்மாவை வந்து அறியறது நான் அப்படின்னு அறியணும் அப்படின்னா ரொம்ப சட்டிலா இருக்கணும். பாருங்க 16, 17, 18 3 அத்தியாயத்திலையும் சத்துவகுணத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லும். பாப்பா அறிவு.